இயக்குனர் பாலா அவர்களுடைய வணங்கான் படத்துடைய இசை வெளியீடும் அவருடைய 25 ஆண்டு கால திரை வாழ்க்கையை கொண்டாடும் நிகழ்வு நேற்று சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இதுல சூர்யா, மணிரத்னம், மிஷ்கின் மற்றும் பாக்யராஜ் உள்ளிட்ட ஏராளமான திரையுலக பிரபலங்களுமே கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் அவர்கள், அமரன் திரைப்படத்துல எதிர்மறையான கிளைமேக்ஸ் இருக்கு, தீபாவளி போன்ற பண்டிகை நாள்ல ரிலீஸ் ஆனால் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க. அது சம்பந்தமாக எனக்கு குழப்பமாகவே இருந்த பொழுது பாலா சாருடைய பிதாமகன் தீபாவளிக்கு வந்துதான் ஓடியது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அவரை கொண்டாடுகிற விழாவில் நானும் இருப்பது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குன்னு பேசியிருக்காரு. மேலும் இயக்குனர் பாலா இயக்கத்துல சூர்யா சார் நடிப்புல உருவான வணங்கான் திரைப்படம் கிடப்புல போடப்பட்ட நிலையில அதன் பிறகு அந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்தாரு. மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்ல ரோஷினி, ஹரிப்பிரியன், சமுத்திரக்கனி, மிஷ்கின் ஆகியோர் நடித்துள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்றும் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது கடைசியாக சிவகார்த்திகேயனுடைய அமரன் படத்திற்கு முன்பு அவர் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துல ஒரு கெஸ்ட் ரோலுமே பண்ணியிருப்பாரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அனைத்து நடிகருடனும் நடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவருடைய முக்கிய கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடன் ஒரு படத்துல கண்டிப்பாக நடித்தே ஆக வேண்டும் அப்படின்றதுதான். இந்த நிலையில தற்போது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது கூலி திரைப்படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சில காட்சிகள் நடித்துள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சோ இந்த தகவல் உறுதியானதில்ல அப்படின்றதுனால இது தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.